என்னத்தான் ஆரம்பிக்கலாமா? ரெடி. பத்திக்கலாமா? பற்ற வச்சிடலாம். இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். ஆமாம், சிக்கன் பிரியாணி பற்ற வைக்கலாம். சட்டியை வச்சாச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெயை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி போமாத்தா? ஊற்றிடலாம். இந்த என்ன ஒன்றுமே வர மாட்டுது. கொஞ்சமாக தான்ப்பா வரும். கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக லாஸ்ட்டாக ஊற்றுவோம். இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்குது இப்போ தான். இந்த அடுப்பு ஆனால் சூப்பராக இருக்குது. அடுத்து பட்டை வகைகள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட போகிறோம். போடுறேன். சூப்பர். பிரிஞ்சி இலையை போட போகிறோம். செம்மையாக புரியுது. அடுத்து மிளகு போட போகிறோம். அடுத்து வெங்காயம் போட போகிறோம். அடுத்து பச்சை மிளகா. அடுத்து கொத்தமல்லி, புதினா. சூப்பர். அடுத்து தயிர் ஊற்ற போகிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி ஜூஸ் எவ்வளோ ஜூஸாக இருக்குது பாருங்க. வெட்டி வச்ச இடத்துல இறங்கியிருக்கு. தக்காளி போட்டாச்சு. அடுத்து கிண்டி கொடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கிண்டி கொடுத்து விட்டா வதங்கும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம. அடுத்து சிக்கனுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணியில் போட போகிறோம். மசாலா கொட்ட போகிறோம். பார்த்தீங்களா மசாலா? ஃபஸ்ட்டு என்ன மசாலா அது? இது கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் இருக்குது. சரிங்களா? ஆகா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணுன்றீங்களோ? நெக்ஸ்ட்டு அடுத்து உப்பு போட்டுக்கலாமா? உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. வீட்டு பிரியாணி தானே, முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். எந்த கேடும் கிடையாது. மிளகாத்தூள். இதுக்கு அடுத்து மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 3 கிலோ செய்கிறோம். 2 ஸ்பூன் பத்தாது, இன்னும் சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணுறேன்ப்பா. பாருங்கப்பா. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் அடியில் இன்னும் நிறைய மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. எல்லாம் மேலே எடுக்கணும். எடுத்து திருப்பினா தான் மிக்ஸ் ஆகும். யூஸ்வலாக எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுவது? ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஊறிடும் 10-15 நிமிஷத்தில். அப்படியே போட்டாலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகி செட் ஆகிடும். டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். ஊறிச்சுன்னா கொஞ்சம் அதில் நல்ல மசாலா வந்து சிக்கனில் ஏறும். பார்த்தீங்களா கீழே இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க, நம்மளுக்கே தெரியாமல். அதில் கொஞ்சம் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும். ஏன்னா உப்புலாம் நல்லா உரைக்கும். அப்போ தான் மக்களே, இது ஃபுல்லாக மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இது பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஊறிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஊற வச்சாச்சுன்னா ஊறிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடலாம், சேர்த்துடலாம். தக்காளிலாம் கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்குது. கிண்டி கொடுத்து கொஞ்சம் வதக்கிடலாம். பாருங்கள் இன்னும் வதங்கலை பாருங்கள். கொஞ்சம் விட்டனால வதங்காமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டால் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கிடும். என்னதான் ப்ராசஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு? ஏதோ தக்காளி வதங்கலன்ட்டு மூடி வச்சுருக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. சூப்பராக வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சு. செம்மையாக இருக்குது. ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சிக்கனை போட்டுடலாமா? அவ்வளோதான். சிக்கன் போட்டு இது ஏற்கனவே மசாலாலாம் ஊறி இருக்கும். போட்டால் சரியாக இருக்கும். ஒரு சிக்கன் ஊற வச்சு எப்படி ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்காது? ஆயிருக்கும். ஊற வச்ச சிக்கன்
பார்த்தீங்களா? அப்படியே பக்கெட்டோட கொட்ட போகிறேன். லைட்டாக கிண்டி கொடுத்துருவோம். அப்போ தான் அந்த இந்த மசாலா எல்லாம் ஒன்றா இதாகும். நண்பர்களே, இந்த இலையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நிறைய பேருக்கு இந்த இலை கிடைக்காது. காரணம்னா வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தான் இந்த இலைகள் வந்து கிடைக்கும். இது பேர் பந்தன் இலை. பிரியாணி, கறி குழம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா வாசனை எல்லாம் செமையாக இருக்கும். இது உங்களுக்கு கிடைச்சுன்னா இந்த இலையை காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இலை. சரிங்களா? கிடைச்சுன்னா நீங்கள் பிரியாணி, கறி குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் போட்டு சமையல் பண்ணி பாருங்கள். நல்ல வாசமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பிரியாணி கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா முதலே போட இதோட இதெல்லாம் போயிடும், ஃபுல்லாக இதாகிடும். அதனால் சிக்கன் போட்டதுக்கப்புறம் வேகும் போது இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அரிசிலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால இப்போ லேட்டாக போடுறோம் இந்த இலையை. பிரியாணி சட்டியை திறந்து பார்த்துட்டு சிக்கனை கிளறி விட்டு இலையை போடுவோம். ஆகா, செம்மையாக இருக்குல்ல? ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. அந்த இலையும் போட்டால் இன்னும் பக்கவாக சூப்பராகிடும். இலையை போடலாமா? போட்டுடலாம். பாருங்கள். இன்னும் சின்னதாக வெட்டி போடலாம். இது சரியாக இருக்கும். கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக வெட்டினா நல்லாயிருக்கும். இப்போ நிறைய குவான்டிட்டி தானே? ஆமாம், இது பெருசாக போடாதே நல்லா தான் கிளியராக இருக்கும். இலையை போட்டதோட வாசம் தூக்குது அப்படியே. அதுதான் அந்த இலையோட வாசனையே. கிண்டி கொடுத்துடலாம் லைட்டாக. வெந்திரிச்சு பாதி வேக்காடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுக்கிறேன் சிக்கனை பாருங்கள். வந்துருச்சு. ஆமாம், அரை வேக்காடு ஆகிடுச்சு. ஆமாம், தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ஆமாம், தண்ணி ஊற்றி அரிசி போடலாம். தண்ணி ஊற்றிடலாமா? ஏற்கனவே இதில் ஒரு சொம்பு தண்ணி இருக்கும் பொழுது. அப்போ பார்த்து தான் ஊற்றணும். மொத்தம் எத்தனை செம்பு தான் ஊற்றணும்? 8. ஓகே. 3. மொத்தம் நாங்கள் இன்றைக்கி 2 கிலோ அரிசியில் செய்கிறோம். 4, 5, 6, 7. ஏற்கனவே ஒரு சொம்பு தண்ணி அதில் இருந்துச்சு. அதனால் 7 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். போதும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். ஆல்ரெடி ஊற வச்ச அரிசிங்க இது. ஆமாம், ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறி இருக்கு அரிசி. சரிங்களா? அரிசி உள்ளே போட்டுடலாம். கொட்டை தான் போகிறேன், ஏன்னா அனல் அடிக்குது. அதனால் தள்ளி தான் விட போகிறேன். அரிசி போட்டாச்சு நண்பர்களே. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஆனால் கறிக்கு, தக்காளி, வெங்காயத்துக்கு தான் போட்டோம். சாப்பாடு இப்போ அரிசி போட்டோம்ல, அரிசிக்கு உப்பு போடணும்ல, அதான் போட போகிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் போடுறோம். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. இது இப்போ கரெக்டாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா? இது கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தேவைப்பட்டால் கூட கொஞ்சோண்டு சேர்க்குற மாதிரி இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது. அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த உப்பு கரைஞ்சி பார்க்கறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். லைட்டாக கிண்டி கொடுத்தா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சா அரிசி வந்துடும். லைட்டாக உப்பு வேணால் டேஸ்ட் பண்ணிக்கோ. அதான் பண்ண போகிறேன். போதும், கரெக்டான அளவு தான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா வேகணும் பார்த்தீங்களா, வெந்து சரியாகும். மூடி வச்சிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் தம் போட்டு விட்ற வேண்டியதான். இந்த தண்ணி அப்படியே அதிலே வற்றிடும். இந்த காற்று சூடு எல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வெயிட்டு, நம்மகிட்ட பெரிய வெயிட் இல்லை, அதனால இதை வச்சுருக்குறோம். போதும். ரொம்ப ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சிடணும் அடுப்பு, அதனால் ரொம்ப அடி பிடிச்சிரும். இதுவே லைட்டாக பிடிக்கும். சரிங்களா? அதனால் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பக்காவாகிடும். சரிங்களா? அப்புறம் பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே விட்டால் அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுப்போம். ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. போதும், கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம்.
திறக்கலாமா? திறக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசமாகவும் இருக்குது. எல்லாம் முடிச்சு லைட்டாக லாஸ்ட்டாக நெய் ஊற்றிட்டு முடிச்சிடலாம். போதும். அந்த இலை போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இலை லேட்டாக போட்ட காரணம் என்னென்னு இப்போ காட்டுற பாருங்க. தெரியுதுங்களா? லேட்டாக போட்டு இந்தளவுக்கு இதாகிடுச்சு. நீங்கள் ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா இந்த இலை போட்டோட எஃபெக்டே இல்லாமல் போயிடும். இன்னொன்று கருகிரும் வேறு ஆரம்பத்தில். ஆமாம், இப்போ அழகாக இருக்குது. அதனால தான் இந்த வாசனை இன்னும் நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்படியே ரைஸோடு எடுத்து காமிச்சிடலாமா? காமிச்சிட்டா போச்சு. இந்த லெக் பீஸ் எடுக்கலாமா? சூப்பர், செமையாக இருக்குது. கீழே போடுறோம் பாருங்க. எங்கள் வீட்லேயே வாழை மரம் வச்சுருக்கனால இலை வெட்டுறோம் நாங்கள். வாழை இலை சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பிட்டோம், நேரம் ஆகி போச்சு ஏற்கனவே. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு குழந்தைங்க சொல்லுவாங்க. தயிர் வெங்காயம், எங்கள் வீட்டு பீம்பாய்க்கு தயிர் வெங்காயம். முட்டை, பீம்பாய் முட்டை. பிரியாணி நல்லா லெக் பீஸோடு வருது. யாருக்கு லெக் பீஸ்? ஆதா, சூப்பர் சூப்பர். சூப்பர். எப்படி இருக்குது ஜெய்? சூப்பராக இருக்கும். பிரியாணி எப்படி இருக்குது? பிரியாணி இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? காரம் டேஸ்ட்டு நல்லா இருக்குதா?